ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன். நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்ட பின்பு அல்லது பொரித்த உணவுகள் சாப்பிட்ட பின்பு வயிற்றின் வலது மேல் பகுதியில் வலி உருவானால் அது பித்தப்பை கற்கள் இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். பித்தப்பை கல் என்பது இன்று சாதாரணமாக ஸ்கேன் செய்ய போனால் கூட யதார்த்தமாக ஸ்கேன் செய்யும்போது பித்தப்பை கல் இருக்குது அப்படின்னு வருது. இன்னைக்கு ஃபேட்டி லிவர் வர்றது போல் பித்தப்பை கல்லும் சாதாரணமாக அனைவருக்கும் வரக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த பித்தப்பை கல் வகையில் 2 வகை இருக்குது. ஒன்று சிம்டமேட்டிக், அதாவது தொடர்ந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று ஏசிம்டமேட்டிக், அதாவது வலி அப்பைக்கப்ப சாதாரண பொரித்த உணவுகள் சாப்பிடும்போது வலி உண்டாகும். பித்தப்பையில் வலி இல்லாதப்ப அறுவை சிகிச்சை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேலை அதிகப்படியான வலி, தொடர்ச்சியான வலி இருந்தால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும். உங்கள் டாக்டர் சொல்கிறத கேளுங்க. நிறையா பேர் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கல்லை சாப்பிட்டோம் சேர்த்து, அதனால தான் பித்தப்பையில் கல் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் கிட்னி ஸ்டோன் மாதிரி பித்தப்பை கல்லும் ஒன்று அப்படின்னு நினச்சி கிட்னி ஸ்டோனுக்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை தானாகவே யூடியூப்பை பார்த்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கிட்னி ஸ்டோனும் பித்தப்பை ஸ்டோனுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒருவேளை பித்தப்பை கல் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸு, இது பொரித்த உணவுகள், கோலா வகைகள் மற்றும் இந்த புளித்த உணவுகள் அதெல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லது. தொடர்ந்து இந்த வடை, டீ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது. அதிகமான வலி இருந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அதை எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க. எடுத்த பிறகு டைஜஷனில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. தொடர்ந்து கல்லீரல் உங்களுக்கு தேவையான பித்த நீரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே நண்பர்களே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நானும் பித்தப்பை கல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வலி இல்லாத பட்சத்தில் பித்தப்பை கல்லுக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வலி இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் சொல்ல கேட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. வலி இல்லாதவங்க தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. பொரித்த உணவுகள் சாப்பிட்றதையும் குறைச்சிக்கோங்க. ஓகே, நன்றி மக்களே.